இந்த திட்டங்களால் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளியில் கல்வித்தரம் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப நகைப்புக்குரியது. ஒரு 4 சிறந்த இயக்குனர்கள் இட்டுட்டு வந்து மேடையில் பேசுங்கன்னா அவங்க வந்து திமுக அரசுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க. தமிழ்நாடு குறிப்பாக வந்து அரசு பள்ளியில் ரொம்ப பின்தங்கி தான் போயிருக்காங்க. இதுவரைக்கும் திமுக அரசு வந்ததுலேருந்து 208 பள்ளிகளை வந்து மூடியிருக்காங்க. குட்கா பொருட்கள், பான் மசாலா, அதே போல் அந்த கூலிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து அதிக அளவுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் வந்து பார்களும் சரி, டாஸ்மாகும் வந்து பிளாக்ல கிடைக்கும். அந்த வகையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற அந்த திட்டத்தை கொண்டாடுறது வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெட்கப்படணும். கஞ்சா கிடைக்குது, டாஸ்மாக் 24 ஹவர்ஸும் கிடைக்குது, அதே போல் கூலிப் கிடைக்குது, பான் மசாலா கிடைக்குது, ஹெராயின், அப்புறம் வந்து மெத்தப்பட்டைன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற எத்தனை அமைச்சர்களோட பசங்க, பேரப்பிள்ளைகள், இல்லை திமுக குடும்பத்தில் இருக்கவங்க பசங்க வந்து அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. ஒருத்தவங்க கூட படிக்க மாட்டாங்க. நியூஸ் 10 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னா, ஜேர்னலிஸ்ட் லியோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து பார்த்தோன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க முதல்வர் அவர்களுடைய தலைமையில். ஸோ அந்த நிகழ்ச்சி ரொம்ப விமர்சையாக நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்தில், அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மேற்கூரை இடிஞ்சு விழறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாணவர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் பள்ளி விழுந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட் நடக்குது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது எப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க சார்? ஆக்சுவலாக வந்து அப்படி ஒரு விழா நடப்பது வந்து தவறு இல்லை. அப்படி ஒரு விழா வந்து நடத்துறது நல்ல விஷயம். அது எதன் அடிப்படையில் நடத்தணும்னா, அரசு பள்ளி மாணவர்கள் வந்து தமிழக அரசு கொண்டு வந்த திட்டத்தால் ஏதோ ஒரு சாதனை புரிகிறாங்க, இல்லை அரசு பள்ளி மாணவர்களோட சேர்க்கை அதிகமாகிடுச்சு, இல்லை அரசு பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் வந்து பெரிய அளவில் உயர்த்தியிருக்கோம், அரசு பள்ளிகளை வந்து அதிகமாக எண்ணிக்கை உயர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்லிட்டு கொண்டாடலாம். ஆனால் இவர்கள் தமிழக அரசு, அதாவது திமுக அரசு கொண்டு வந்த சில திட்டங்களை வச்சுட்டு, புதுமை பெண் திட்டம், அதே போல் நான் முதல்வன் திட்டம், அதே போல் இன்னும் சில திட்டங்களை வச்சுக்கிட்டு, இந்த திட்டங்கள், காலை உணவு திட்டம், இந்த திட்டங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம், இந்த திட்டங்களால் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளியில் கல்வித்தரம் உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ரொம்ப நகைப்புக்குரியது. ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அந்த திட்டத்தோட அவுட்புட் நீங்கள் பார்க்கணும். அதை வச்சு வந்து நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிடலாம். நாங்கள் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க, இப்போ நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தோம், இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது இருந்தால் வந்து கிராமப்புற மாணவர்கள் படிப்பாங்க, தனியார் பள்ளியிலேருந்தே அரசு பள்ளிக்கு வருவாங்க. அப்படி அதை வந்து நாமளே அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சினிமா டைரக்டர்ஸை கூப்பிட்டு வந்து, இப்போ உங்களுக்கு தெரியும் சினிமா துறை வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ஒரு 4 சிறந்த இயக்குனர்கள் இட்டுட்டு வந்து மேடையில் பேசுங்கன்னா அவங்க வந்து திமுக அரசுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க. அதே போல் வந்து புதிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்குது. இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருவேறு கருத்துக்கள் இல்லை. 2 பேரும் வந்து ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே புதிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்த சொன்னப்போ, இல்லை எங்கள் தமிழ்நாடுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் சொல்லிட்டாங்க. அது ஒரு புறம். இப்போதைக்கு தமிழ்நாடு குறிப்பாக வந்து அரசு பள்ளியில் ரொம்ப பின்தங்கி தான் போயிருக்காங்க. நம்ம எடுத்துக்காட்டா பள்ளிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 208 பள்ளிகள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மலைவாழ் மாணவர்கள், குறிப்பாக வந்து நீலகிரி, அதே போல் அதை சுற்றியுள்ள அந்த கோயம்புத்தூர், அதை சுற்றியுள்ள பள்ளம் மலை வாழிடம் வந்து ரொம்ப அதிகம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பள்ளிக்கூடத்தை திறந்தோம். இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் அதிக பள்ளிகள் மூடப்பட்டது வந்து நீலகிரியில் தான். இதுவரைக்கும் திமுக அரசு வந்ததுலேருந்து 208 பள்ளிகளை வந்து மூடியிருக்காங்க. சென்னை உட்பட, சென்னையிலேருந்து நீலகிரி வரைக்கும் 208 பள்ளிகள் வந்து மூடியிருக்காங்க. அதை தாண்டி அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து இப்போ இந்த போதைப் பொருள் பழக்கத்தால் வந்து ரொம்ப அடிமையாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே நிறைய ஆசிரியர்களை சந்தித்தேன். இப்போ எல்லா பள்ளி வாசல்லையும் சரி, பள்ளிக்கு அருகில் உள்ள கடையும் சரி, குட்கா பொருட்கள், பான் மசாலா, அதே போல் அந்த கூலிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து அதிக அளவுக்கு கிடைக்குது. இதில் அதிக அளவு வந்து பாதிக்கப்பட போகிறது வந்து பள்ளி மாணவர்கள் தான். இப்போ வந்து நீங்கள் கஞ்சா அடிச்சாவோ, அதே போல் வந்து மதுபானம் அருந்தினாவோ வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் இந்த கூலிப் வைக்கிறதால வந்து தெரியாது, ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இதனால் மாணவர்கள் வந்து சிறு வயதிலேயே வந்து நரம்பு தளர்ச்சி, அதே போல் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து இப்போ வந்து பள்ளியிலே வந்து அந்த பழக்கம் ஏற்பட்டுச்சு, அப்போ கல்லூரி போனால் நம்ம வந்து டாஸ்மாக் போகணும் அப்படின்னு தோணும், அதுக்கப்புறம் கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ இதனால தான் வந்து அரசு பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு காரணமே தான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோகளில் சமூக வலைதளங்களில் பார்த்துருக்கலாம், நிறைய பள்ளி மாணவிகளே வந்து மதுபானம் அருந்துற மாதிரியான வீடியோக்கள். ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இல்லை, இருந்ததான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
யாராச்சும் ஒருத்தன் ஊரில் சரக்கு அடிச்சா வச்சு அவங்க கூட கூட மாட்டாங்க. அந்த பையன் சரக்கு அடிக்கிறான், மது அருந்துறான். ஸோ அவன் அவன் பக்கம் போகக்கூடாது, நம்ம கெட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஊருக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் தான் வந்து அந்த மாரி வந்து அடிமையாவாம இருக்கான். ஸோ இப்போ வந்து சரக்கு அடிக்காம இருக்கிறது தான் வந்து சமூகத்தில வந்து குற்றம் மாரி பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்ட இந்த அரசு வந்து மாத்தி வச்சிருக்கு. அதேபோல முன்னெல்லாம் வந்து அந்த மதுபான கடை எப்பயாவது திறந்திருக்கும். எப்பயாவதுன்னா காலைல வந்து 10 மணிக்கு திறந்தாங்கன்னா, 8 மணிக்கு வந்து மூடுறாங்க. இல்ல 10 மணிக்கு மூடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதனால வந்து யோசிப்பாங்க. கடை மூடிட்டாங்க. குடிக்க தேவையில்ல இனிமேல். கடை இல்ல. கிடைக்காது. நாளைக்கு தான் கிடைக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போலாம் வந்து அவர்களே வந்து விருப்பப்பட்டா தான். ஐய்யயோ! அங்க போனா நம்ம உடம்பு கெட்டுடும். ஸோ அதனால தான் குடுக்காம இருக்காங்க. மத்தபடி வந்து தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் 24 மணி நேரமும் வந்து பார்களும் சரி, டாஸ்மாகும் வந்து பிளாக்ல கிடைக்குது. இதனால வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு சம்பாரிக்கும் இந்த நடுத்தர வயது இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இல்ல வந்து உழைக்கும் சமூகம் வந்து இவங்கலாம் குடிச்சா பரவால்ல. ஸோ பள்ளி மாணவர்களும் இத கெட்டு போறாங்க. ஸோ இது வந்து நெறைய அறிக்கைகளும் வந்து சுட்டிக்காட்டியிருக்காங்க. நம்ம செய்தித்தாள்லயும் பார்க்குறோம். அந்த வகையில கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற அந்த திட்டத்த கொண்டாடுறது வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெட்கப்படணும். இப்ப சொல்றீங்கல்ல, நாங்க வந்து தமிழ்நாட்டிலே வந்து சிறந்த கல்விய குடுக்குறோம். அதனால தான் வந்து இந்த விழாவ ஏற்படுத்துனோம். அதோட அவுட்புட் எங்க? சரி எதன் அடிப்படையில வந்து நீங்க அந்த விழாவ எடுக்குறீங்க ஒரு ரீசன் இருக்குல்ல. ஸோ இது வந்து தவறானது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆமா சார். இப்போ நான்குநேரியில கூட அந்த மாணவன் அதிக மதிப்பெண் எடுத்தான்னு சொல்லிட்டு வீடு புகுந்து வெட்டுனாங்க. இந்த மாரி மாணவர்கள் மத்தியில வன்முறைன்றதும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முன்னாடியெல்லாம் ஆசிரியர்கள் தான் மாணவர்கள அடிப்பாங்க. ஆனா இப்போ மாணவர்கள் ஆசிரியர்கள மிரட்டுறது, அடிக்கிறது அந்த மாரியான காட்சிகள் கூட நம்மளால அதிகம் பார்க்க முடியுதுல்ல சார்? அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நான் சொன்னது வந்து போத. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து இயல்பாக எல்லா இடங்கள்லயும் வந்து கிடைக்குது. அந்த அளவுக்கு வந்து புழக்கம் அதிகமாயிடுச்சு. அது முக்கிய காரணம் என்னன்னா, இப்ப எல்லா ஊர்லயும் வந்து இந்த புரட்சி, ஆட்சி மாற்றம் யாரால நிகழும்னா, இளைஞர்களால நிகழும். ஸோ அந்த இளைஞர்கள வந்து நீங்க போதை வஸ்து குடுத்து லைக் டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்க யோசிக்க மாட்டாங்க. யோசிக்கலன்னா வந்து அவங்க 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 அவங்களுக்கு வந்து சமூக அக்கறை இருக்காது. அரசியல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த வாக்களிக்குது அத பத்திலாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாரியான ஒரு விஷயத்த தான் வந்து திமுக பண்ணுது. இந்த ஆட்சியில வந்து கஞ்சா கிடைக்குது. டாஸ்மாக் 24 ஹவர்ஸும் கிடைக்குது. அதேபோல கூல் லிப் கிடைக்குது. பான் மசாலா கிடைக்குது. ஹெராயின் அப்புறம் வந்து மெத்தப்பட்டைன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் கிடைக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணம். இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். அது மாறுனதுக்கான காரணம் என்னன்னா, ஒண்ணு போதை பழக்கம். இன்னொன்னு வந்து சாதி அந்த ஆதிக்கம். இப்ப தென் தமிழகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, கையில வந்து கயிறு கட்டக்கூடாது. ஏன்னா, அந்த கயிற வச்சு தான் வந்து சாதிய வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து ஒரு அறிக்கை குடுத்தாருன்னு நெனைக்கிறேன். நீதிபதி சந்துரு. அந்த அறிக்கைய வந்து இன்னுமே கிடப்பில போட்டுருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வந்து சாதி ஆணவ படுகொலைக்கே வந்து நாங்க தனி சட்டம் கொண்டு வரோம்ன்னு சொல்லிட்டு, அதையும் கிடப்பில போட்டுருக்காங்க. இவர்கள் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா வந்து சமூக நீதி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சாதிய எப்படி வந்து அ மேலும் மேலும் வளர்க்கிறது. குறிப்பா நீங்க நாங்குநேரி சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அதிக மார்க் மதிப்பெண் எடுத்தானே சொல்லிட்டு அவன வெட்டுனாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து புரையோடி போய் கிடக்குது சாதி வெறி. அத வந்து அரசு பள்ளியில எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணுமோ, அந்த அளவுக்கு படுத்தியிருக்கணும் இந்நேரம். இவங்க உண்மையாகவே வந்து சமூக நீதி ஆட்சியா இருந்தா. ஆனா இவர்கள் வந்து இதுவரைக்கும் அத செய்யவே இல்லன்னு நான் ஃபீல் பண்றேன். இப்போ இன்னைக்கு என்ன பார்த்தேன்னா சார், இந்த மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம்னு இந்த உப்புமாலாம் போடுறாங்கல்ல சார், அதில பல்லி விழுந்து கிடக்கு. அந்த பல்லிய எடுத்து போட்டுட்டு அந்த சத்துணவு ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு சாப்பாடு குடுத்துருக்காங்க. இத பார்த்த பெற்றோர் அதுக்கப்புறமா தான் அந்த மாணவர்களே ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிருக்காங்க. இவ்ளோ அலட்சியம் மாணவர்கள் உயிர்ல விளையாடுற அளவுக்கான ஒரு அலட்சியம் வரதுக்கு என்ன சார் தைரியம் வந்திருக்கும்? இல்ல இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து எப்பொழுது பதவியேற்றாரோ, அப்போ வந்து அரசு பள்ளியில் வந்து தரம் இழந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்ப நான்லாம் வந்து அரசு பள்ளியில் தான் படிச்சேன். என்னோட தொடக்க கல்வி. ஒரு 1 டூ 5த் அந்த அந்த காலகட்டத்தில படிச்சேன்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து ஒரு சிறந்த கல்வி குடுத்தாங்க. ஆசிரியர்கள் வந்து அப்படி பார்த்துப்பாங்க. ஆனா இப்ப அப்படியே அப்படி இல்லவே இல்ல. ஏதோ கடமைக்குன்னு வந்து ஆசிரியர் வராங்க. அவங்கள மானிட்டர் பண்றதில்ல. அதே போல பள்ளியோட வந்து மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுது. நீங்க கூட சொன்னீங்க. அது எங்கன்னா, அன்பில் மகேஷ் இருக்கார்ல, திருச்சி மாவட்ட அமைச்சர் அவரு தான். ஸோ அவரு சொந்த மாவட்டத்திலே அந்த மாரியான ஒரு நிகழ்வு நடந்தது. அதன் பிறகு பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கு அனுப்பவே வந்து தயங்குனாங்க அந்த மாணவர்கள. அந்த அளவுக்கு இங்க வந்து பள்ளிகள் வந்து தரம் கெட்டு இருக்கு. இவங்க காலை உணவுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த காலை உணவே வந்து நீங்க சொன்ன மாரி அது வந்து பள்ளி விழுந்து அத தூக்கி போட்டாங்கன்னா, அது பெற்றோர்கள் தான் ஹாஸ்பிட்டல் அனுப்புனாங்கன்னா, அப்ப அந்த ஆசிரியரோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சுங்க. ஒருவேள இங்க அ மு.க. ஸ்டாலின் அவருக்கு பேர பசங்க இருக்காங்க. அவங்க பேர பசங்களுக்கு அது சாப்பாடு குடுப்பாங்களா? உதயநிதி அவங்க பசங்களுக்கு குடுப்பாரா அந்த சாப்பாட? இல்ல அன்பில் மகேஷ் அவங்க பையனுக்கு குடுப்பாரா? அவங்க பையன்லாம் வந்து வெளியூர்ல ஜெர்மன்ல படிக்க வைக்கிறாரு. அவரு ஏன் அரசு பள்ளியில படிக்க வைக்கல? இப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இங்க இருக்கிற எத்தன அமைச்சர்களோட பசங்க, பேரப்பிள்ளைகள், இல்ல திமுக குடும்பத்தில இருக்கவங்க பசங்க வந்து அரசு பள்ளியில படிக்கிறாங்க.
ஒருத்தவங்க கூட படிக்க மாட்டாங்க. இந்த மாரி வந்து அந்த அமைச்சர்களோட பிள்ளைகள்லாம் வந்து நீங்க அரசு பள்ளியில சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இயக்குனர்கள் மேடை ஏறி பேசியிருக்கலாம். அந்த இயக்குனர்கள் ஏன் பேசுனாங்க, எதுக்கு பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதனால் பேசியிருக்கலாம். உண்மையாகவே வந்து அரசு பள்ளியில் வந்து கல்வி தரம் சிறப்பா இருக்குது. அ டீச்சிங் அதாவது கற்பித்தல் முறை சிறப்பா இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கிற அரசியல்வாதிகளோட பாதி பசங்க பேரப்பிள்ளைகள்லாம் பாதி பசங்க வந்து அங்க தான் படிச்சிருக்கும். ஸோ இதுலேருந்தே தெரியுது அரசு பள்ளிகளோட தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை 0 அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாணவர் கூட வந்து சேரவே இல்லன்றாங்க. இதுக்கு காரணமா பள்ளிக்கல்வித்துறை என்ன சொன்னுச்சு அப்படின்னா, குழந்தை பிறப்பு விகிதம் கம்மியாயிட்டு. அதனால தான் மாணவர்கள் யாரும் வரல அப்படின்ற மாரி ஒரு சாக்க சொல்றாங்களே சார். இல்ல அது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். குழந்தை பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிருச்சு. அதனால தான் பள்ளி மாணவர்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அது முழுக்க முழுக்க பொய். சரி உங்களுக்கு வந்து இப்ப இருக்கிறவங்க வந்து ஒரு பிரெஸ்டிஜா பார்க்குறாங்க. தனியார் பள்ளியில போய் சேர்க்கிறத. என் பையன் வந்து தனியார் பள்ளியில போய் சேர்ந்தா தான் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்க டீச்சிங் முறை நல்லாயிருக்கு. அங்க வந்து கற்பித்தல் முறை சிறப்பா இருக்கு. அங்க நெறைய வசதிகள் இருக்கு. ஸோ இதுவே வந்து அரசு பள்ளியில கிடைச்சா வச்சுக்கங்களேன், இன்னும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது கிடைக்கல. இப்போ சென்னையிலே சில பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளிகள்ல வந்து தனியார் பள்ளிகளோட ரொம்ப காம்படிஷன் அதிகமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா கேகே நகர் பக்கத்துல வந்து ஒரு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அந்த மாரி ஏன் நீங்க தமிழகத்தில இருக்கிற எல்லா பள்ளியும் உருவாக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. அப்ப அந்த பள்ளிக்கு மட்டும் ஏன் அவ்வளோ டிமாண்டுன்னு ஒரு கேள்வி எழுது. ஸோ அந்த மாரியான டிமாண்ட, அந்த மாரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர, வசதிய வந்து நீங்க எல்லா பள்ளிக்கும் ஏற்படுத்தி குடுத்தா, மாணவர்கள் வருவாங்க. அவங்க வந்து மா லைக் சேர்க்கை விகிதம் 0 அப்படின்னு நீங்க சொல்லிட்டு யாருமே வரல. அதனால மூடுறேன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது இவர்களோட இயலாமைய காட்டுது. ஒரு நிர்வாகத்திறன் வந்து சிறந்த ஒரு அமைச்சராக இருந்தா வச்சுக்கங்க, "அப்பா அன்பில் மகேஷ் சிறப்பா செயல்படுறாருப்பா. என் பையன வந்து தனியார் பள்ளியிலேருந்து நான் அரசு பள்ளியில சேர்க்கிறேன்னா, அதுக்கு அன்பில் மகேஷ் தான் காரணம்னு" சொல்லிட்டு அத நினைத்து பெருமைப்படலாம். ஆனா அன்பில் மகேஷ் வந்த பிறகு தான் பள்ளிய மூடுறாங்கன்னா, அதுலேருந்தே தெரியுது அவரோட நிர்வாகத்திறன் என்ன அப்படின்னு. அதான் சார். இந்த நிலைமை இருக்கும்பொழுது, இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சி சார்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக ஆட்சியில இருக்கும்போது 63க்கும் மேற்பட்ட அரசு கலை கல்லூரிகள திறந்திருக்காங்க. 11 மருத்துவக் கல்லூரிகள திறந்திருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு கல்லூரிகள் கூட திறக்கவே இல்ல. அப்படி இருக்கும்பொழுது, இவங்க எப்படி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ற ஒரு விழா நடத்தலாம் அப்படின்றாங்களே சார். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். இப்போ வந்து அ கல்வி மட்டும் இல்ல, எங்க பொருளாதார வளர்ச்சியிலயும் வந்து நாங்கள் முதலிடத்தில இருக்கோம். இங்க வளர்ச்சி விகிதம் ரொம்ப அதிகம்னா, அதேபோல 11 மருத்துவக் கல்லூரி வந்து அதிமுக ஆட்சி காலத்தில கொண்டு வந்தாங்க. அந்த 11 மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்ல, இந்த பொருளாதார விகிதம் வந்து அதிகமாகுதுல்ல, அதுக்கும் வந்து அதிமுக என்ற கட்சி போட்ட அந்த விதை தான் காரணம். ஓகேங்களா? 2011லேருந்து 2021 வரைக்கும் அவங்க ஆட்சியில இருந்தாங்க. ஸோ அந்த கட்டமைப்பு இல்லாம இந்த வளர்ச்சிய வந்து எட்ட முடியாது. இப்ப மேடையிலே வந்து யாரோ ஒரு ஒரு அமைச்சர் சொன்னாரு. தமிழ்நாடு வந்து கல்வியில் சிறந்து விளங்க அ எம்ஜிஆர், காமராஜர், ஒரு கலைஞர், அதேபோல செல்வி ஜெயலலிதா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது 100க்கு 100 உண்ம. எடப்பாடி பழனிசாமியும் முக்கிய காரணம். குறிப்பா சொல்லணும்னா கொரோனா காலகட்டத்தில அ அவர் ஒரு ஒரு தேக்க நிலை வந்தது. ஐயோ! மாணவர்கள் சரியா படிக்கல. ஏன்னா அவங்களோட டீச்சிங் முறை ஏன்னா வீட்ல இருந்தே படிக்கணும். அந்த சிச்சுவேஷன். ஸோ அத வந்து அவங்க எத பேஸ் பண்ணி வந்து மார்க் போடுறாங்க, பாஸ் போடுறாங்கன்னா, அரையாண்டு மற்றும் காலாண்டு தேர்வு வச்சு போடுறாங்க. பாஸ் போடுறாங்க. இதனால தான் வந்து நெறைய பேர் தேர்வடைந்தார்கள். ஓகேங்களா? அது ஒரு விஷயம். அப்புறம் 7.5 அப்படின்னு சொல்லிட்டு நீட்ல வந்து ஒரு விஷயத்த கொண்டு வந்தார்ல. அதெல்லாம் மிகப்பெரிய புரட்சியா தான் பார்க்குறேன் நான். ஏற்கனவே வந்து நீட்ல வந்து நெறைய கிராமப்புற மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அத வந்து நம்ம தடுக்கும் விதமாக 7.5 கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது அதான். அதுவும் அரசு இதழில் இட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கவர்னர்ட்ட வந்து சைனே வாங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா திமுக அரசு வந்து வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து அந்த 7.5% 10ஆ மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது குறித்து எதுவுமே பேசல. நாங்க நீட்ட விலக்குறோம், விலக்கி தர்றோம். அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் சொன்னார். இதுவரைக்கும் அந்த ரகசியமும் சொல்ல, நீட்டியும் விலக்கல. அந்த 7.5 இருக்குல்ல, அத 10ஆவும் மாத்தல. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த ஆட்சியோட லட்சணம் இருக்கு. அ பள்ளி கல்வியில மட்டும் இல்ல, உயர்கல்வியிலயும் வந்து அவங்களோட லட்சணம் வந்து அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த நீட்ட வச்சு தான் அவங்க 2021ல ஜெயிச்சாங்கன்னே சொல்லலாம். இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதியிலுமே நீட்ட ஒழிப்போம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில எடுப்பாங்களா சார்? இதையும் மக்கள் நம்பி ஏமாந்து இல்ல ஓட்டு எனக்கு தெரிஞ்சு போடுவாங்களா? அத வந்து கையில எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா வந்து நீட்ட வந்து கையில எடுத்தா அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும். அதனால இந்த முறை வந்து அவர்கள் நீட்ட கையில எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே திமுக மீது பல்வேறு கேள்விகள் வந்து எழுப்பப்படுகிறது. நீங்க வந்து சொன்னீங்கல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ராசா வந்து அவர்கள் பேசியிருப்பார். ஒரு வீடியோல நீங்க பார்த்துருக்கலாம். நீட்ட வந்து ஒழிக்கவே முடியாது. அப்படி யாராவது சொன்னான்னா, அவன் வந்து முட்டாள், பொய், உங்கள ஏமாத்துறான்னு அர்த்தம். அவர் யார சொல்றாருன்னா, உதயநிதி தான் பார்த்து சொல்றாரு. ஏன்னா உதயநிதி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நாங்க வந்து ரகசியம் வச்சிருக்கோம். அந்த ரகசியம் ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்றோம்.
அது என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டோடனே, நாங்கள் எதிர்த்து போடுவோம், நீட்டை எதிர்த்து போராடுவோம், அதான் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது எங்களுக்கு தெரியாதா? அதிமுகவும் அதை பண்ணுச்சு. பாஜகவை சேர்ந்த சில பேரே வந்து விருப்பம் இல்லாமல் நாங்கள் நீட்டை வந்து எதிர்க்கோம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அந்த வகையில் வந்து அந்த விவகாரத்தை திமுக கையில் எடுக்காது, தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். எங்க கூட இணைந்து இந்த டாபிக் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.